நமஸ்தே. இந்த வீடியோவில் ராஷ்டிர பாஷாவோட வச்சன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆக்டிவ் வாஸ் பேசிவ் வாஸ். ஆக்டிவ் வாஸ் பேசிவ் வாஸ் ஹிந்தியில் கர்த்த வாச்சிய கர்ம வாச்சிய அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2-3 கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சே அப்படின்றத சேர்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ் எந்த டென்ஸில் இருந்தாலும் அதை வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எப்படி பாருங்கள். மெயின் வந்தால் ஆ இல்லைன்னா யா வரணும். இது எப்போ ஆ வரும்னா மெய்யெழுத்துக்கள், அதாவது இக்கு அப்படின்ற அந்த இதில் முடியுது அப்படின்னா அதுதான் மெய்யெழுத்து. இதே உயிரெழுத்து அப்படிலாம் முடியுதுன்னா பாராக்கடியில் முடிஞ்சால் அது உயிரெழுத்து, அப்போ யா வரணும். கேர்ள்ஸ்க்கு இந்த ரூல்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆ ஏ இ இல்லையா, மெயின் வந்தால் உட்டா உட்டு அப்படின்றது இட்டு புள்ளி எழுத்து தான், இட்டு ப்ளஸ் ஆ, அப்போது ஆ சேர்த்து எழுதணும் உட்டா. தும் வந்தால் உட்டே, வகு எகுனா உட்டி உட்டீன், அதாவது புள்ளி எழுத்து வந்தால் இந்த கண்டிஷன். மெய்யெழுத்துக்கு அதாவது பாராக்கடி வந்ததுன்னா யா இ ஏ அப்படின்னு சேரணும். இதில் எக்ஸப்ஷன் கேஸ் ஒன்று இருக்குது. இதில் ஜாவோட யா சேர்த்தா, ஜா மட்டும் யா சேர்த்தா கயா கயே கயி கயிம்னு மட்டும் வரும். இது எக்ஸப்ஷன் கேஸு. இந்த எல்லா சென்டென்ஸோடையும் சேர்க்கணும் ப்ளஸ் யா சேர்க்கணும். அப்புறம் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். இதுதான் இதோடைய கண்டிஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள். ராம் படுத்தாக அப்படின்ட்டு இல்லையா, இதில் வர்பு என்னது படு ப்ளஸ் ஆ, படு புள்ளி எழுத்து தானே, அப்போ ஆ சேர்க்கணும். படா ஜாத்தாக, ஜா சேர்க்கணும் இல்லையா, அப்போ வர்போட ஜாத்தாக அப்படின்னு சேர்க்கணும். இதை நெக்ஸ்ட் ஒன்று படு ப்ளஸ் இ சேர்க்கணும். படுத்தா அப்படின்ட்டு ராம் கஹானி படுத்தா, படு ப்ளஸ் இ ஏன் படி அப்படின்னு வந்திருக்கு. கஹானின்றது பெண்பால், கர்ம வாச்சிய அப்படின்றது ஆப்ஜெக்டை பொறுத்து தான் மாறும். ஸோ அதனால் கஹானின்றது படி ஜாத்திக அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து சிங்குலராக பாயாக இருந்தாலும் புல்லிங்காக இருந்தாலும் அங்கே வந்து ஸ்ரீலிங்காக மாறும். அதை நம்ம பார்த்து தான் போடணும். சிக்காத்தே ஹேம் இருக்கு இல்லையா, சிக் ப்ளஸ் இ சிக்கி ஜாத்தி ஹே அப்படின்னு சொல்லியிருக்கு. பிதாஜி கவிதா லிக்தே ஹேம், லிக்தே அப்படி இருக்குது. லிக் ப்ளஸ் இ லிக்கி, கவிதா அப்படின்றது பெண்பால் சொல்கிற, அதனால் கவின்றது பெண்பால், கவிதான்றது லிக்கி ஜாத்தி ஹே அப்படின்னு சொல்லியிருக்கு. பனாத்தின்றது பனாயா அப்படின்னு இருக்குது. பனாயா, கானான்றது ஆண்பால்ன்று கொடுத்துருக்காங்க. பனா ப்ளஸ் யா பனாயா, பனாயா வந்திருக்கு. இது வந்து பாராக்கடி, அதனால் பனாயான்னு வந்திருக்கு. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கா ப்ளஸ் யா, லா ப்ளஸ் இ, போல் ப்ளஸ் இ போலி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது நே அப்படின்றது வந்தால் எப்படி மாறும்ன்றது பாருங்கள். நே வந்தால் சே வந்துட்டு மீதி இருக்கிறது அப்படியே வந்துடும். கயா மட்டும் வரும். கயா கயி கயே அப்படின்றத பார்த்து போடணும். நே வந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி தான் பாருங்கள். சரளா நே தோ ஃபல் காயே இருக்கா, சே தோ சரளா சே தோ ஃபல் காயே கயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நே வந்தால் சே போட்டு கயே மட்டும் போட்டால் போதும். அடுத்தது காயஹா அப்படின்னு இருக்குது. காயஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நஹீம் காயா, ரமேஷ் ஆஜ் ரோட்டி நஹீம் காயஹா இருக்கா, அதுவும் கா ப்ளஸ் இ காயி ப்ளஸ் ஜாயேகா அப்படின்றது ஆப்ஜெக்டை பொறுத்து மாறுறதுனால ஜாயஹி அப்படின்னு மாற்றிருக்கு. சரியா. பஹாடுன்றது பஹாடு ப்ளஸ் ஆ, பஹாடா ஜாயகா அப்படின்னு மாற்றி. ஜாயகான்னு ஏன் வந்திருக்கு, ஜா சேர்க்கணும் ப்ளஸ் வந்து ஜாவும் சேவும் சேர்க்க வேண்டியது, ப்ளஸ் வந்து அது வந்து என்ன டென்ஸுன்றதை பார்க்கணும். ஜாயகா அப்படின்றது ஆப்ஜெக்டை பொறுத்து மாறும். ஆப்ஜெக்ட் வந்து பெண்பாலாக இருந்தால் பெண்பால் வரும், ஆண்பாலாக இருந்தால் ஆண்பால் வரும். இப்போ பஹாடு அப்படின்றது பாய், அதாவது ஆண்பால். ஸோ அதனால் ஜாயஹா கா வந்திருக்கு. இதே கேர்ளாக இருந்தால் ஜாயகி அப்படின்னு வரணும். சரிங்களா. அதே மாதிரி தான் இது வரும். லாஸ்ட்டு 2 பாருங்கள். கர் ரஹா ஹே அப்படின்னு இருக்குது. கர்னா கீ அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, ஸோ கீ ப்ளஸ் யா சேர்த்து எழுதணும். கீ ஜா அப்படின்றது சேர்க்கணும். ரஹா ஹே மட்டும் சேர்த்துக்கோங்க. ரஹா ஹேவா ரஹா ஹே அப்படின்றத நீங்கள் பார்த்து போடணும். ரஹா ஹே ரஹாத்தா அப்படின்றத பார்த்து போடணும். சரியா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மேம் சபரே உட் நஹீம் சக்தா அப்படின்னு இருக்குது. உட்டுன்றது உட் ப்ளஸ் ஆ வருது. சக்தா அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஜாத்தா அப்படின்னு சொல்லி போடுங்க. சரியா. சக்தேன்றது ஜாதா, சகா அப்படின்னும் போது கயா வருது, ஜாயகா. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். சரியா. மற்றபடி அப்படியே எழுதிடலாம்.